ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது ஒரு 5.1 ஆம்பிளிஃபையரு. பழைய கேபினெட்டு ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ரீஸ்டோரேஷன் மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஓன் யூஸுக்கு தான், அதனால தான் பழைய கேபினெட் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசு தான். ஒயரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் தேட்டரோட டிரான்ஸ்ஃபார்மரு. இதில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் போடல, வீட்டுக்கு தாங்கிறதுனால எல்லாம் சிம்பிளாக தான் போட்டு செஞ்சுருக்கேன். இது பேஸ் ட்ரிபிள் இதெல்லாம் பாருங்கள். பிடி பார்த்திங்கன்னா ஹைடெக்கு பஸ் பிடி. சரௌண்டு சப்புக்கெலாம் பார்த்திங்கன்னா 4558 போட்டது இந்த இது. அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயர் விட்டு வச்சுருக்கேன். அது பின்னாடி டிவிடிக்கு இது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல LM324 போட்டு அசம்பிள் பண்ணலான்ட்டு இருந்தேன் .PCPயில். டிவிடி போட்டு பார்க்குற அளவுக்கு நேரம் இருக்கிறது இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா 7265 தான் சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்பு 8 இன்ச்சு தான் லோடு பண்ணிட்டுருக்கேன், அதனால் 7265 போதும். இது சண்முகா 7265 மோனோ, இது சிங்கிள் சப்ளை. அதை நம்ம டொயல் சப்ளையாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். இது தாங்க இது ஒரு ஹோம் தேட்டரோட இருந்து எடுத்து தான் மிட்சன். அந்த ஹோம் தேட்டர் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட போட்டிருப்பேன். மிட்சன் ஹோம் தேட்டரு போர்டு இது 2030. மொத்தம் இதில் 7 ஐசி இருக்குது. இதில் 3 ஐசி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஐசியாக 6 இன்ச்சு ஸ்பீக்கர் 3 இருக்குது. சரவுண்டு சென்டருக்கு போட்டிருக்கேன். 8 இன்ச்சு 2 யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் 2 2030 பார்த்திங்கன்னா மோனோ பண்ணி லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பாருங்க, வோல்ட் டேப்பிங் பார்த்திங்கன்னா 12.012 14.014. அதுபோக 10 வோல்ட்டு 0.5 ஆம்பியரில் ஒரு டேப்பிங் இருக்குது. இந்த 10 வோல்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெகுலேட்டர் 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு யூஎஸ்பி போர்டு கொடுத்துருக்கோம். 14.014 பார்த்திங்கன்னா 7265 டொயல் சப்ளையாக போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 12.012 வந்து 2030 ஐசிக்கு போட்டிருக்கோம். இந்த ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும்தான் 7265 மட்டும்தான் ஃபில்ட்ரு போட்டிங் பண்ணியிருக்கோம். 12.012 பார்த்திங்கன்னா நம்ம அந்த போர்ட்லேயே ஒரு ஃபில்ட்ரு செக்ஷன் இருக்குது, அதனால் அது தனியாக வைக்கலை. இதில் ஒயரிங்கு இவ்வளோ தான், சீல்டு ஒயர் போட்டிருக்கோம். இதில் சுவிட்சு பார்த்திங்கன்னா எல்லாம் டேகிள் சுவிட்சே போட்டோம். அதில் ஒரு சுவிட்சை வந்து வியூ மீட்ரு மாதிரி கொடுத்து பண்ணலான்ட்டு இருந்தேன், அசம்பிள் பண்ணலான்ட்டு இருந்தேன். நமக்கு அதுக்கு நேரம் இல்லை, அதனால் இப்படியே விட்டாச்சுங்க. நமக்கு பார்த்திங்கன்னா கண்டென்ட் எந்த மாதிரி போடுறதுன்னு தெரியல, அதனால் க்ரியேட்டிவாக எதுவும் பண்ணுறதில்ல, இருக்கிறத வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி உங்களுக்கு புதுசாக ஏதாவது கண்டென்ட்டு ஏதாவது வேணும்னாலோ தெரிஞ்சாலோ கமெண்ட் பண்ணுங்கள், அதை வச்சு நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. இது இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி செக்கிங் வீடியோ பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் போட்டோம்னா காப்பிரைட் கிளைம் ஆகுது, அதனால் இதில் கொஞ்சம் தான் ப்ளே பண்ண முடியுது. ஒரு 8 செகண்ட் மட்டும் ப்ளே பண்ணுறேன். மற்றது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவில் இருக்குது, அதில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மறக்காமல் கண்டென்ட் அடுத்து என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.